லாகிரிதமோட பேசிக் ஃபார்முலா மெயின் இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி டெரிவேட்டிவ் இன்டெகிரேஷன் எடுக்கும்போது கொடுத்துருந்தேன். மெயின் ஐடியா லாக்கு லான். லானோட மீனிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லாக் பேஸ் இ தான் லான். வெறும் லாக் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வெறும் லாக் பேஸ் 10ன்னு அர்த்தம். ஓகே சார். பேஸ் 10ன்னு அர்த்தம். அதாவது உங்களோட கால்குலேட்டர்ல லானுக்கு முன்னாடி இருக்கும் பாத்தீங்களா? கால்குலேட்டர் எடுத்து பாருங்க. லானுக்கு முன்னாடி லாக் இருக்கும். ஆமா சார். பேஸ் 10ஓட ஐடியா. ஆமா சார். பேஸ் 10ஓட ஐடியா அதை நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. சரி, இப்போ மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லாக் சரிங்களா, லாக் 10 அப்படின்னு வந்து இதனோட வேல்யூ 1. ஏன்னா பேஸில் 10 இருக்கும், பேஸும் மெயினும் ரெண்டு சேமாக இருந்ததுன்னா அதனோட வேல்யூ 1. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. லாக் 10 அது 1 சார்? ஆமாம். செகண்ட் ஃபார்முலா லாக் ஆஃப் 2 டைம் மல்டிப்ளிகேஷன் வருதுன்னா, 2 டைம் என்னது மல்டிப்ளிகேஷன் வருதுன்னா அதனோட ஃபார்முலா லாக் ஏ பிளஸ் லாக் பி. ஓகேங்களா? ஓகே சார். மூணாவது ஃபார்முலா 2 டிவைட் ஆகுதுன்னா ஏ பை பி அப்படின்னு வருதுன்னா லாக் ஏ மைனஸ் லாக் பி. நாலாவது ஃபார்முலா லாக் ஏ பவர் பின்னு வருதுன்னா பி இன்ட்டு லாக் பி இன்ட்டு லாக். ஓகே சார். பவர் இருக்கிறது என்ன ஆகும், முன்னாடி வரும். மெயின் இம்பார்ட்டன்ட் ஐடியா இதனோட வேல்யூ கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கணும். இதனோட வேல்யூ என்னவா இருக்கணும், கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கும். நெகட்டிவ் இருக்கு. அதே மாதிரி இதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 இருக்கக்கூடாது. கீழே பேஸ் இருக்கிற 10 இது வந்து 1 இருக்கக்கூடாது. ஓகே சார். அதாவது எப்படி சொல்றாங்கன்னா 0 லெஸ் தென் அந்த பேஸ் வேல்யூ லெஸ் தென் 1 அண்ட் ஆல்சோ கிரேட்டர் தென் 1ங்கிறாங்க இந்த பேஸோட வேல்யூ. சரிங்களா? அதே மாதிரி இங்க இருக்க வேல்யூ பாசிட்டிவ் சொல்லிட்டு இந்த வேல்யூ கண்டிப்பா 0வா இருக்கக்கூடாது. அப்படியே மீனிங் என்னன்னா லாக் 0ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நாட் டிஃபைன். லாக் 0 நாட் டிஃபைன். நாட் டிஃபைன் இன்ஃபினிட்டி நாட் டிஃபைன். சரிங்களா? இதெல்லாம் பேசிக் ஃபார்முலா. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் இப்போதைக்கு இது போதும் உங்களுக்கு. இது அதே மாதிரி ரெண்டு பக்கமும் லாக் ஏ ஈக்குவல் டு லாக் பின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு கேன்சல் பண்ணிட்டு ஏ ஈக்குவல் டு பின்னு எழுதிடலாம். ஓகே சார். இதை வர ஃபார்முலா மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ண போறோம். பார்க்கலாமா? ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல சார், நான் இதை ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் சார். ஓகே சார். சரி, அப்ப இது எப்படி சால்வ் பண்றோம் பார்க்கலாமா? ஓகே சார். சார் क्वेश्चन எழுதிக்கலாம். log x plus 5 plus log x equal to log 5 plus 1. கரெக்டாமா? ஆமா சார். சொல்றேன் கண்ணு. இது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. log a plus log b. இது என்ன ஃபார்முலா? log a plus log b. log a into b சார். அப்ப லெஃப்ட் சைடு வந்து நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். லெஃப்ட் சைடு என்ன? a ஓட வேல்யூ என்ன? x plus 5 சார். and b ஓட வேல்யூ என்ன? x. அப்ப சொல்லுங்க. log x plus 5 into x equal to இது log 5 னே இருக்கட்டும். 1 எப்படி எழுதலாம் கத்து கொடுத்தேன். 1ங்கற டைம் log 10. வெரி குட், சூப்பர், வெரி குட். log 10. டவுட் இருந்தா கேட்டுக்கங்க. ஓகே சார். அப்ப இது again எப்படி எழுதலாம்? log of x பண்ணா x square plus 5x equal to இது again என்ன வருது? log a plus log 50 சார். ஆமாடா கண்ணு, சூப்பரா சொல்ற. இவ்வளவு சீக்கிரம் சொல்லிடுற. வெரி குட். அப்ப இதுவும் கட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். என்ன x square plus 5x equal to 50. சரிங்களா? ஓகே. ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? உங்களுக்கு அழகா பண்ண தெரியுமா? எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க. கால்குலேட்டரா மேனுவலாவா?
இல்ல நம்ம மேனுவலா போட்டு போனோம். கால்குலேட்டர் மட்டும் கொண்டு போய் கால்குலேட்டர் தான் கை போகும். மேனுவல் ஆ, யாருமே ஏன்னா இதுவரைக்கும் நீ மேனுவலா தான் போட்டுட்டு இருந்த. இப்பதான் கால்குலேட்டர் பழகியிருக்கிற. ஆமா பார்த்து நீ சார். மேனுவலா போடும்போது உடனே கால்குலேட்டர் தான் எடுக்கிற. ஓகே எனிவே. கொஞ்சம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணு. 5 -50. சார் x1 வந்து 5 சார். ஆ. அப்புறம் -10 சார். ஓகே. எக்ஸ் வேல்யூ வந்து 5 கரெக்ட்டு. எக்ஸ் வேல்யூ வந்து -10. -10. இப்ப என்னன்னா, இது 2 வேல்யூமே கரெக்ட் தான். பட் நம்மளுக்கு என்ன கேஸ் வருது? லாக் கேஸ் வருது. ஸோ லாகுக்கு என்ன வேல்யூ? பாசிட்டிவ். நெகட்டிவ் வேல்யூ டஸ் நாட் எக்ஸீட். எக்ஸிட். அப்ப x ஓட வேல்யூ கம்பல்சரி என்னதான் எடுக்க போறீங்க? 5 இஸ் கரெக்ட். 5. அவ்வளவுதாங்க. இதுதான் ஓகே. லாகிரிதமோட ஐடியா. இதுல ஏதாவது ஓகே டவுட் சார். இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். சார் எனக்கு ஒரு சம் அந்த a to the power b வச்சு சொல்லிக் கொடுங்க சார். a to the power b வச்சு சொல்லிக் கொடுக்குறதா? ஆ, ஆ சார். சரி சொல்லிக்கலாமா? இப்ப a to the power bங்கிறது எப்படி வருதுன்னா, சும்மா சாம்பிளுக்கு இப்ப நான் சொல்லிடுறேன். ஓகே சார். சப்போஸ் இங்க லாக் ஆ, x ஈக்குவல் டு 2 இன்ட்டு லாக் 8ன்னு வருது. இது எப்படி சால்வ் பண்ணுவேன்? x ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன்? Log x is equal to ம். log 8 to the power 2 சார். நான் இவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்டு நான் எதுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறேன். இப்போ அவ்வளவுதான். log இவ்வளவுதான். 64. இவ்வளவுதான். ஓகே சார். முன்னாடி ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட் இருந்தா அதை தூக்கி லாக்கா இருந்தா தூக்கி பவர்ல போடு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே சார். அதனால ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. வேற என்னாச்சு ஐடியா? அவ்வளோதான் சார். சரி இதை கிடக்கு போடுற இப்போ கொடுக்குற செம்ம ஓகே சார். கொடுத்துட்டு சால்வ் பண்ண பார்ப்போம். இதை காப்பி பண்ணிக்கிற தேவையில்லையா? சார் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார், அப்புறம் காப்பி பண்ணிக்கிறேன் சார். ம் ஓகேம்மா. ஓகே.